ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மெர்லின் டேஸ் யூடியூப் சேனல். நான் இன்றைக்கி நீங்கள் ஏற்கனவே என்னோடய ப்ரெக்னன்சி ஸ்டோரி கேட்டிருப்பீங்க பார்ட் 1. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்ட் 2. ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா, அந்த எனக்கு அலர்ஜி வந்துச்சுல, ட்ரீட்மெண்ட் எடுத்து அலர்ஜியெல்லாம் வந்துடுச்சு. அதோடு நான் வெளியே போனேன் வந்தேன்னு சொன்னீங்களே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ரொம்ப கவலையோடு இனி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு இருக்கும்போது திருப்பி ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, இதோட நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க, போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. ஏற்கனவே பட்ட வேதனை கஷ்டம், உடம்பும் கேடாயிடுச்சு, இவ்வளவு இதாகிடுச்சு, இனி வேற ஒரு டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வேண்டாம், டாக்டர் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெறுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேணான்னு சொல்லிட்டு டாக்டர் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன்னா அமைதியாக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு நாள் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனார் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் 7 o'clock எப்போயுமே ஆஃபீஸ் போவார். மார்னிங் 7 o'clock போயிடுவார் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன செஞ்சேன்னா, அந்த அவ்வளவு ஃபாரஸ்ட் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ், அது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபாரஸ்ட் ஏரியா. அங்கே சரின்னு சொல்லிட்டு நான் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப வெறுத்துருச்சு. சரி வெளியேவாச்சும் வாக்கிங் போகலாம்னு சொல்லிட்டு வெறுத்துட்டு வாழ்க்கையே வெறுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். போனப்போ போயிட்டு இருக்கும்போது நான் சரின்னு சொல்லிட்டு என்னால் முடியல ஃப்ரெண்ட்ஸ், நடக்கக்கூட முடியல. ஏன்னா மனசோர்வு இருக்கும்போது எதுவுமே செய்ய தோணாதுல ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நடக்கக்கூட முடியல. நான் வாட்டுக்கு போய் அப்படியே ஒரு திட்டு மாதிரி போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே உட்காடுறதுக்கு. அதில் உட்காந்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மனசு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தேன். ஆனால் கண்ணிலேருந்து கண்ணீர் அப்படியே வந்துட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பார்த்தா திடீர்னு அப்படியே உட்காந்துருக்கிறேன். திடீர்னு ஒரு யாரோ கை வைக்கிற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். யாருடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன். ஒரு பாட்டி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வயசான பாட்டி ஃப்ரெண்ட்ஸ். முகமெல்லாம் அப்படியே சுருங்கி போய் இருக்குது. நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. ஆனால் ரொம்ப வயசாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏம்மா அப்படி உட்காந்துருக்க கவலையோட, ஏம்மா கண்ணிலேருந்து தண்ணி வருது அப்படின்னு கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். உடனே ஏன் அழுதுட்டுருக்குறம்மா அப்படின்னு கேட்டாங்க. உடனே பாட்டி என்னோட ஸ்டோரியெல்லாம் சொன்னேன். இப்படி நடந்துச்சு பாட்டி, அப்படி நடந்துச்சு பாட்டி. தெரியாத ஒரு இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் அது. அந்த பாட்டி இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. அந்த கோட்ரஸில் அவங்க பார்த்ததே இல்லை. செக்யூரிட்டிலாம் இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு பாட்டி நின்ன மாதிரி, எப்படி வந்தாங்க ஏது வந்தாங்கன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு அவங்க சொல்கிறாங்க, எப்படின்னா, ஏம்மா அப்படி அழுதுட்டுருக்குற அப்படின்னு சொல்லி திடீர்னு என் சொல்கிற பிடிச்சிட்டு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இந்த பாட்டி இது வரைக்கும் இந்த கோட்ரஸ்குள்ளே பார்த்தது இல்லையே, திடீர்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ திடீர்னு என்கிட்ட ஏம்மா அழுகிறேன்னு கேட்டாங்க. இல்லை பாட்டி, நான் இப்படி நடந்துச்சு, எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் ரொம்ப குழந்தை இல்லை, ரொம்ப சோகத்தில் அப்படி வேதனையோடு இருக்கிறேன் பாட்டி. நான் யார்கிட்டையுமே நான் அழுகிறது இல்லை. எதை எடுத்தாலும் நான் அழுவேன். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் தெரியும், சோபினா எதை எடுத்தாலும் அழுதுவேன். ஏன்னா ரொம்ப இமோஷ்னலாக நான் பிரேக் ஆகுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி யாராச்சும் லைட்டாக இது பண்ண இமோஷ்னலி நான் ரொம்ப வீக் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் யாராச்சும் என்னை லைட்டாக சொன்னால் கூட அழுதுருவேன். ஆனால் இப்போ தான் ஆஃப்டர் மேரேஜ் பிறகு கொஞ்சம் தைரியப்படுத்திட்டுருக்கேன். ஆனாலும் அழுக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த அழுகையை கூட சிலவங்க தப்பாக எடுப்பாங்க. என்ன இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் அழுதுட்டுருக்கு, நம்ம வேல்யூ இல்லாத இடத்துல அழுகவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது நினச்சிட்ருப்பேன். ஆனால் இமோஷ்னலி டக்குன்னு பிரேக் டவுன் ஆயிடுவேன். ஆனால் அப்படி நான் யார்கிட்டையுமே அழுகக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த பாட்டியை பார்த்த உடனே எனக்கு அப்படியே இன்னும் அழுகணும்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஏங்கி அழுதுகிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல முடியாத ஒரு அழுகை. அப்படி அழுதேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏம்மா ஏன் கண்ணு இப்படி அழுகிற அப்படின்னு கேட்டாங்க. பாட்டி இப்படி நடந்துச்சு பாட்டி, இப்படி செஞ்சு பாட்டி, இப்படி ஃபெயிலியர் ஆகிடுச்சு பாட்டி, குழந்தை இல்லை பாட்டி, அதனால உட்காந்துருக்கேன் பாட்டி. அப்படியாம்மா, நீ ஏம்மா கவலைப்படுற? அந்த காலத்தில் நாங்கள்லாம் எத்தனை இப்போ குழந்தைங்களை பெற்றுட்ருக்குறோம், எத்தனை பேர் இருக்கிறாங்க, நான் அந்த காலத்தில் நாங்கள்லாம் எத்தனை குழந்தைகளை பெற்றுருக்குறோம், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் செய்யலம்மா, நீ கண்டது கடித சொல்லாதம்மா, நீ வாட்டுக்கு அது இதுன்னு சொல்லாத, நீ ஏதாச்சும் முயற்சி எடுத்தையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன பாட்டி அப்படின்னு கேட்டேன். நீ ஏதாச்சும் முயற்சி எடுத்தையா அப்படின்னு கேட்டாங்க. நீயே முயற்சி எடுத்தால் தானே, நீ முயற்சி எடுத்தால் தானே கடவுள் உனக்கு செய்வார். சும்மா இருந்துட்டு நம்ம ஒன்றும் நடக்கலைன்னு செய்யக்கூடாதுல்ல, என்ன பாட்டின்னு கேட்டேன். நீ ஒன்றுமே செய்யாதம்மா பாட்டி, உனக்கு நான் சொல்கிறேன், நீ வாக்கிங் போம்மா, தொடர்ந்து வாக்கிங் போ, எக்ஸசைஸ் பண்ணு, வாக்கிங் போ, உடம்பை கொஞ்சம் குறைச்சிக்கோம்மா, குறைச்சிட்டா எல்லாம் சரியாயிருமான்னு சொன்னாங்க. அந்த கடவுள் மனுஷர் மூலம்தான் நம்மளுக்கு காட்டுவார் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில காரியத்தை. நான் அந்த இடத்துல அவ்வளவு துக்கத்தோட வேதனையோடு இருந்தேன். ஏன்னா எல்லார்ட்டையும் நம்ம போய் எதுக்கு அழுகணும், நம்ம அழுகைக்கு வேல்யூ இல்லாத இடத்துல இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அழுகைக்கு வேல்யூ இல்லாத இடத்துல நம்ம அழுகக்கூடாது,
அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அழுக வரும். ஆனால் அந்த பாட்டிகிட்ட அழுகணும்னு தோணுச்சு, அதனால் அழுதேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழுதுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், மனம் உடஞ்சி அப்படியே அழுதுன்னு. அப்படி அந்த பாட்டி சொன்னாங்களா சொல்லிவிட்டு திடீர்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், திரும்பி பார்க்குறேன் காணோம். பாட்டி எங்கே போனாங்கன்னு திரும்பி பார்க்குறேன், தேடி பார்க்குறேன், ஒன்றும் காணோம். திடீர்னு சரி போயிட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு போனவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் ஒரு முயற்சி எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் நம்ம இனி ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைக்கணும். சும்மா டாக்டர்கிட்ட போயிட்டோம், எல்லாம் செஞ்சிட்டோம், ஆனால் நம்மள்கிட்ட என்ன குறை இருக்குதுங்கிறது நம்ம பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் சரி அந்த பாட்டி சொல்லிட்டு போயிட்டாங்க. சொல்லிட்டு போன உடனே நானாக ஒரு முடிவெடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நம்ம வாக்கிங் போயிட்டு உடம்பை குறைக்கணும், அதுதான் இதுக்கு வழின்னு சொல்லிட்டு எனக்கா அந்த பாட்டி மூலம் கடவுள் எனக்கு சொன்னது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாட்டி சொன்னபடி ஒரு முடிவெடுத்தேன். இனிமேல் நம்ம வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், டயட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன்னா, அப்போ அடுத்த நாள் மார்னிங் 5 o'clock ஃப்ரெண்ட்ஸ், திக்கான ஃபாரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அவுட்டர் ஃப்ரெண்ட்ஸ், இது மைசூரில் அவுட்டரில் இருக்கிறோம் நாங்கள். அப்போ திக்கான ஃபாரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ பாம்பு சிறுத்தை எல்லாமே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதெல்லாம் நான் பொருட்படுத்தலை. ஆனால் ஒரு முடிவெடுத்தேன், என்னோட கோல் கரெக்டாக இருக்கணும். நான் ஒரு கோலை நோக்கி போனோம்னா அது கரெக்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிட்டு பார்க்கக்கூடாது, இங்கிட்டு பார்க்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக அந்த கோலை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் தீர்மானம் எடுத்தேன். இது வரைக்கும் வாழ்க்கையில் சிலதை தீர்மானம் எடுக்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாட்டுக்கு அசால்ட்டாக விட்டுட்டு போயிடுவேன். ஆனால் இதில் கடவுளே எனக்கு சொன்னது, கடவுள் தான் மனுஷன் மூலம் எனக்கு சொன்னது மாதிரி தீர்மானம் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நம்ம காலையில் வாக்கிங் பண்ணோம். காலையில் 5 தீர்மானம் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 5 மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங், மார்னிங் 5 o'clock எழுந்திரிச்சு ஃபுல்லாக வாக்கிங் போவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே காட்டுக்குள்ளே நான் வாட்டுக்கு சிறுத்தை வரும், அது வரும், இது வரும், எதையுமே பொருட்படுத்தலை. இதுக்கு மேலே நம்ம பட்ட கஷ்டம்தான் நம்ம பட்ட கஷ்டங்கள் மட்டும்தான் அவமானமும். மனுஷர்கள்லாம் பேசுவாங்கள்ல, உலகத்தில் எல்லாரும் பேசுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த அவமானம் தான் என் காதில் ஒழிச்சிச்சு. அதே மாதிரி பட்ட கஷ்டங்கள் எல்லாம் என் காதில் ஒழிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன நம்ம சாதிச்சே தீரணும்னு சொல்லிட்டு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஜிம்முக்கு போனேன். அப்போ ஜிம் ட்ரெயினரே எனக்கு பார்த்து கேட்டார் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ தூரம் நான் டயட் ஃபாலோ பண்ணி ஜிம்மில் போய் ஒரு 3 மாதம் கூட ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ வெயிட் லாஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வெயிட் லாஸ் ஆச்சு. அப்போ நான் அதே மாதிரி மார்னிங் 5 o'clock வாக்கிங் போயிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு உருவம் வந்துட்டு இருந்துச்சு. என்னடா யார் அந்த உருவம்? திரும்ப எம்மான்னு கூப்பிட்டது மாதிரி இருந்துச்சு. எங்கள் அப்பா எம்மான்னு தான் எம்மா சோபி அப்படின்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். யாரடா? திரும்பி பார்த்தா இவர். பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செகண்டில், ஏன்னா அவ்வளோ ஃபாரஸ்டான இதில் அதில் ஒரு உருவம் மாதிரி இருந்து யாரடா அப்படின்னு திரும்பி பார்த்தா இவர் ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா எங்கம்மா போகிற அப்படின்னு. டாடி வாக்கிங் போகிறேன் டாடி. ஏன் டாடி அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னார், என்னம்மா இப்போ பயந்துட்டேம்மா நான். என்னடா தனியாக போகிறேன்? எங்கள் வீட்டில் எப்போயுமே எங்களை வீட்டை விட்டு வெளியே நாங்கள் போனதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்குள்ளே தான் இருப்போம். அதனால் எங்கள் அப்பா பயந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா ஐயோ நம்ம பிள்ளை தனியாக போகுதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே அவர் வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அவரே பார்த்தார் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பயங்கரமாக வாக்கிங் போவேன், ஜிம்முக்கு போவேன், எல்லாம் இது பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு நாள் கொஞ்சம் படிப்படியாக வெயிட் லாஸ் ஆகிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெயிட் லாஸ் ஆச்சு, சூப்பராக வெயிட் லாஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய முயற்சி தோற்று போகலை. நான் முயற்சி எடுத்தது தோற்று போகலை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெயிட் லாஸ் ஆகிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நல்லா வெயிட் லாஸ் ஆச்சு. அப்புறம் ஒரு நாள் அப்போ எங்கள் அங்கிள் கூட ஒரு நாள், அங்கிள்னால் என்னோடய மாமனார் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் எனக்கு மைசூரில் எக்ஸசைஸ்லாம் சொல்லிக் கொடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பண்ணுமா, அவருக்கு தெரிஞ்ச எல்லா எக்ஸசைஸும் எனக்கு சொல்லிக் கொடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட டயட்லையும் என்னோட குடும்பமும் எனக்கு ஒத்துழைச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் இந்த டயட்டையும் ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சு. என் ஹஸ்பண்டோட ஒத்துழைப்பு நிறையா இருந்ததுனால தான் இதை நான் ஃபாலோ பண்ண முடிஞ்சு.